ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் ஸ்டைல் இன் ஹைதராபாத் சேனல். ஸோ என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டே விலாக் தாங்க. ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன வேலை பார்த்தேன்னா அதை தான் வீடியோவை போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோங்க. என்னென்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. ஸோ எப்படி செஞ்சுருக்கேன்னு நான் டீட்டெயிலாக வீடியோவாக போட்டிருக்கேன். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இன்னையோட வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி அரிசியும் ராகியும் இதில் போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா எந்த அளவுனா, ஒரு கப்பு இட்லி அரிசினா அரை கப்பு ராகி போட்டிருக்கேன். அதில் ஒரு 1/4 கப்பு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு அளவு தெரியாதால நான் கையிலேயே எடுத்து போட்டேங்க. ஸோ இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கணும். நீங்கள் ராகி இட்லி செய்யறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இங்கே பாருங்கள், நான் நல்லா இப்போ இதை வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2 மணி நேரம் ஊறணுங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா வெறும் ராகியாக நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னா இட்லி, தோசை அந்த மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இட்லிக்கு தான் ஊற வச்சுருக்கேன். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறேங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு பின்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் நான் மாற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தாங்க அரைச்சிக்கணும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சிட்ட பின்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு எடுத்த வீடியோ. ஸோ பார்த்திங்கன்னா அப்போவே நான் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நான் மூடி வச்சிட்றேன். ஸோ என்ன விஷயம்னா இப்போ நம்ம ஈவினிங்காக அரைச்சி வச்சுட்டோன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெளியில் இருந்தால் போதுங்க. அப்புறம் எடுத்து நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ பனிக்காலமாக இருக்கிறதால சீக்கிரம் புளிக்காது. ஸோ நான் பார்த்திங்கன்னா வெளியிலேயே வச்சுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இட்லி சாஃப்டாக வந்துச்சு. சப்போஸ் வெயில் காலமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங்கே அரைச்சிட்டிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் இட்லி ஊற்றலாம். இட்லி மாவை கரைக்கும் போது மறுபடியும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றணுங்க. ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி கொத்தில் எல்லாத்துலேயும் நான் மாவு ஊற்றிட்டேன். ஸோ என்ன இது கொஞ்சமாக ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு பசங்களுக்கு மட்டும்தாங்க நான் இப்போ இட்லி செய்ய போகிறேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் சாப்பிட. ஸோ பார்த்திங்கன்னா நானும் அவரும் லேட்டாக சாப்பிட்றதால அப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சா இட்லி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எப்பயுமே சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தாங்க செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ பசங்க ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட கொடுக்க போகிறேன். சட்னிக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா இந்த கூட்டு சாம்பார் மாதிரி செஞ்சேங்க. ஸோ அது ரெசிபி பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ டைம் ஆனதால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த ராகி இட்லிக்கு பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் சட்னி, சாம்பார் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். எது செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நேற்றே வாழைப்பழம் பழுத்துருச்சுங்க. ஸோ நேற்று எங்களுக்கு டைம் இல்லை மரத்தை கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கே கட் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த காம்பவுண்டு மேலே தான் ஏறி இருக்காரு. இது பார்த்திங்கன்னா எங்கள் கோட்ரஸோட பக்கத்து காம்பவுண்டு. ஸோ அந்த சைடாக பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பழம் வந்திருக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் மேலே ஏறி கட் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ என்ன விஷயம்னா இங்கே என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியலங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்ததால் அந்த சைடு நிறைய இலைங்களும் மறைச்சி இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும்.
இப்போ அவர் கட் பண்ணி குடுத்தா, அத நான் தான் புடிச்சு கீழ இறக்கணும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அதுவும் என்னால வீடியோவா எடுக்க முடியல. இங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து கன்டினியூஸா வாழைப்பழம் வருதுன்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா கன்டினியூவா வரும். இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பூ வந்து அதுக்கப்புறமா காய் வந்தா தான் எங்களுக்கு வாழைப்பழமே. இப்ப பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட வந்து ஒரே ஒரு கொலை மட்டும் தான் இருக்கு. அதுவும் நான் வீடியோல காமிக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா, புதுசா வந்தா தான் வந்து வாழைப்பழமே. ஸோ, இப்ப பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, அவர் மேலே நின்றுட்டுருக்காரு. இப்போ நான் மெதுவா அத கீழ இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்த வீடியோ தான் இது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மரத்த கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து இலைங்கலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதையும் பார்த்தீங்கன்னா, ஒரே வேலையா கட் பண்ணிருவாருங்க. ஏன்னா வந்து மரத்துக்கு வந்து நல்லா சூரிய வெளிச்சம் வந்தா தான் மரம் நல்லா வளரும். ஸோ, இந்த மாரி நெறையா வந்து இலைங்க இருக்கிறதால வந்து அந்த சைடு வெளிச்சமே வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க விழுது. ஸோ, வந்து அதனாலேயே வந்து அடிக்கடிக்கு கிளீன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் நினைக்கலாம் ஈஸியா உங்களுக்கு பழம் வருதுன்னு. அந்த மாரிலாம் இல்லங்க. என்னன்னா வந்து ஆல்ரெடி என்னோட வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த மரத்தெல்லாம் மெயின்டெயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ அந்த மரத்தை வந்து பாதியாக கட் பண்ணிட்டாரு. என்னென்னா வந்து இதுலேருந்து வாழைத்தண்டு நெக்ஸ்ட்டு எடுக்கணும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணலை. ஸோ அப்படியே இருக்கட்டும்னு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற தண்டை மட்டும் கட் பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மரத்தை ஃபுல்லாக கட் பண்ணலைங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணுறாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே கொஞ்சம் சூரியனோட வெளிச்சம் வந்து கம்மியாக தான் படுது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வேஸ்ட்டு இலைங்களாம் இருக்குது பார்த்திங்களா, காஞ்சதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எல்லாம் வந்து ஓரமாக எடுத்து போட்டார். என்னென்னா வந்து இப்போ எடுத்து போட்டால் நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து இன்னொரு வேலை பார்க்கலாம். அதெல்லாம் எடுத்து வந்து குப்பையில் போட்டுருவாங்க. அதுக்கு தான் இன்றைக்கே வந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்காருங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஏன்னா வந்து எங்கள் மாமனார் வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லு விவசாயம் தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால இந்த வேலைலாம் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுருவாருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த மரம் பாருங்கள் எப்படி நிற்குதுன்னு. இந்த மரம் தாங்க இப்போ கட் பண்ணது. அப்போ நிறைய இலை இருந்ததால் சரியாக என்னால் காமிக்க முடியல. ஸோ இந்த தண்டு கட் பண்ணும்போது நான் வீடியோ பண்ணி போடுறேன், எப்படி இருக்குது தண்டு உள்ளன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில மரத்தில் பார்த்திங்கன்னா தண்டு நல்லாயிருக்கும், ஒரு சில மரத்தில் வந்து தண்டு அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. இது வரைக்கும் நாங்கள் கட் பண்ண மரத்தில் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து வாழைத்தண்டு டேஸ்ட்டாக தாங்க இருந்திருக்கு. ஏன்னா வந்து இந்த மரத்தோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டு தான். ஏன்னா இது வந்து கற்பூரவள்ளி வாழைப்பழம்னு சொல்லுவாங்களே அதுதாங்க. அந்த மரங்க தாங்க ஃபுல்லாக இருக்குது எங்கள் வீட்டில் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போதைக்கு இந்த மரம் மட்டும்தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கன்றும் வந்து சரியாக வரலை. ஸோ பார்க்கலாம், நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஒரு கொலை வெட்டணும் பார்த்தீங்களா, வாழைக்கொலை. அதை விட இந்த வாழைக்கொலை வந்து கொஞ்சம் சின்னது தாங்க. இங்கே பாருங்கள் எடுத்து வைக்கிறாரு பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைம் வெட்டினது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. இவங்க ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்தோங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போதைக்கு காயாக தான் இருக்குது. ஒரு 2-3 பழம் மட்டும்தான் வந்து பழுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் நான் எப்பயும் போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கணுங்க. ஸோ பழுத்துட்ட பின்னாடி எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிற வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த புதுசில் ஒரு 3 கன்று வாங்கி வச்சோங்க. ஸோ அதுலேருந்து கண்டினியூஸாக வந்தது தான் இந்த வாழை மரங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12-13 இயர்ஸாக வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எப்பயும் போல் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி சமையல் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேங்க. திடீர்னு என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக அவங்க ஆஃபீஸில் மெடிக்கல் செக்கப் பண்ணுறாங்க, ஃபேமிலி கூட வராங்கன்னு சொன்னார். ஸோ நானும் போயிட்டு அங்கே ஃப்ரீயாக மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டேங்க. இதில் பார்த்திங்கன்னா சுகர், பிபி, இசிஜி இதெல்லாம் பார்த்தாங்க. இங்கே பாருங்கள் இன்றைக்கி பண்ணது தான். ஸோ அதனால தான் நான் காமிக்கிறேன். அப்போவே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் நார்மலாகவே இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியலங்க. என்ன ஒரு விஷயம்னா நான் வந்து போகிற அவசரத்தில் ஃபோனை வீட்லேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேங்க. அதனால தான் என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியலங்க. என் ஹஸ்பண்டும் பிஸியாக இருந்ததால் அவர் ஃபோன்லேருந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க. இப்போ டைம் பாருங்கள் 2:10 ஆகிடுச்சு. இப்போ தான் நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இதையே அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி,
போட்டு நான் தாளிப்பு மாதிரி பண்ணலான்னு தாங்க இருக்கேன். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா மறுநாள் சாம்பார் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக போட்டு கருவேப்பிலை போட்ட பின்னாடி கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சாம்பார் பொடி ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கும்போதே இதெல்லாம் சேர்த்துருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கிட்ட பின்னாடி நேற்று வச்ச சாம்பாரை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா இன்றைக்கி செஞ்ச சாம்பார் மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிரும் கொஞ்சம் தாளித்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த பொரியலும் செய்யலை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட போகிறேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அப்பளமும் பொரித்து வச்சுருக்கேங்க. ஸோ அவ்வளோதாங்க நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.